கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் ஒரு அற்புதத்த நாள், இந்த நாள் ஒரு ஆசீர்வாத நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களை சாட்சி சொல்வதற்கு உங்களை உருவாக்குகிற ஒரு நாள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே நல்ல முடிவை கொண்டு வருகிற நாள். பயப்படாதீங்க. இந்த நாளை ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 25:2. அதிகாரம் பயங்கரம் ஒரு இடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு சமாதானத்தை உண்டாக்குவார். சமாதானத்தை உண்டாக்குவார். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லையா? பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சமாதானம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்கு உங்களுக்கும் சமாதானம் இல்லையா? நீங்கள் ஊழிய செய்கிற இடத்துல சமாதானம் இல்லையா? உங்கள் சபையில் சமாதானம் இல்லையா? உங்கள் அலுவலகத்தில் சமாதானம் இல்லையா? குழப்பமான நிலையில் இருக்கிறீங்களா? என்ன செய்வதென்று தெரியலையா? கலங்கவே வேண்டாம், சமாதானத்தை ஆண்டவர் தருவார். யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறார். மார்க் 5:34 ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்கி சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்புகிறார். லூக்கா 7:50 பாவத்தின் அடிமைத்தனத்தின் ஒரு ஸ்திரீயின் பாவத்தை மன்னித்து சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பினார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தரும்படிக்கு கிரியை செய்ய போகிறார். நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். உங்கள் இருதயத்தில் ஒரு பூரண சமாதானம் உண்டாகப் போகிறது. ஒரு சந்தோஷம் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகப் போகிறது. நீங்கள் ஆண்டவருக்கு பெரிய சாட்சி எழும்ப போகிறீர்கள். ஏசப்பாவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு அவரால் கொண்டு வர முடியும். இன்றைக்கு நீங்கள் அதிசயங்களை பார்க்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை பார்க்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் வல்லமையாய் செயலாற்றுகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. பயப்படாதீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். சமாதானத்தை உண்டாக்குற எங்கள் பரம தெய்வமே, இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குவீராக. ஒரு நல்ல முடிவு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வருவதாக. பயம் விலகி போகட்டும். வியாதினால் உண்டான சமாதான கேடு, பிசாசினால் உண்டான சமாதான கேடு, குடும்பத்தில் வந்த சில பிரச்சனை நிமித்தம் அந்த சமாதான கேடு உம்முடைய பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவருடைய கிரியை பலமாய் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்தி நன்றி. இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஜெப குறிப்புகளை கமெண்டில் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். அவங்க அனுப்பியிருக்கிற ஜெப குறிப்புகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அதிசயம் செய்வீராக. சாட்சிகளை எழுப்புவீராக. அப்படி செய்துவிட்டே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.